Hi, this is Veda from FOA Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலரான ஒரு 4 விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பையிங் வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 4 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ட்ரைனிங் கோர்ஸோடைய செப்டம்பர் மந்த் பேட்ச் வந்து வர்ற சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங். ஸோ இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எப்படி மீட் பண்ணிக்குவாங்களோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு உதாரணமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கோர்ஸை வந்து கேட்குறதுக்காக ஒரு நபர் வந்து மதுரையிலேருந்து கால் பண்ணியிருந்தார். பட் அவர் வந்து ஒரு ஆப்ஷன் செல்லர். அதாவது அவர் கேட்ட ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் எப்படி ரிஸ்க் ரேஷியோ வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், அதில் வந்து வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ஓவர் நைட்டில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே விழுந்துருச்சுன்னா உங்களால் அதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ இதே கேள்வி தான் வந்து நம்ம அவர்கிட்டையுமே வந்து திருப்பி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு பர்டிகுலரான ஸ்ட்ரைக்கை வந்து செல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புட்டை வந்து செல் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அவர் சொன்ன அதே விஷயம் மறுநாள் மார்க்கெட்டில் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் வந்து டவுன் ஆச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நாங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம். சரி, இப்போ ஆப்ஷன் பையருக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. இப்போ இதில் நம்ம என்ன ஒரு ஆப்ஷன் பையிங்கில் பெனிஃபிட் இருக்குது. இப்போ ரிஸ்க் அப்படிங்கிறது ஆப்ஷன் பையிங்கில் இருக்குது. அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ப்ரீமியம் தான் உங்களுக்கு ரிஸ்க்கு. அந்த ப்ரீமியத்தை நீங்கள் என்ன காசு கொடுத்து வாங்குறீங்களோ அதுதான் உங்களுடைய ரிஸ்க்கு. இப்போ ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து அப்படி கிடையாது. ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் வந்து ஒரு மார்ஜின் பண்ணி நீங்கள் ஒரு புட்டையோ இல்லை காலையோ செல் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அகெயின்ஸ்டாக மார்க்கெட் வந்து போகும்போது லாஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஸோ அது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் ஸோ அந்த லாஸை வந்து கவர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். பட் அப்போ அதில் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே வந்து அதை பில்ட் பண்ணுறது வந்து ஒரு சில பேர் பண்ண தான் செய்கிறாங்க. பட் நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக வேணாம். ஆப்ஷன் பையிங்கில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ட்ரேடிங்கில் வந்துட்டோம். ஆப்ஷனை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய முதல் விஷயம் மைண்ட் செட் ஆஃப் சேல்ஸ்மேன் மைண்ட் செட்டில் ஒரு ட்ரேடர் மாறணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம டி நகரில் ரங்கநாதன் தெருவில் வந்து ஒரு பெரிய லெவலில் போக வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மில் வந்து கையில் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேபிட்டல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கேபிட்டலை வச்சு அந்த கேபிட்டலுக்கு தகுந்த ஒரு லாபத்தை வச்சு ஒரு பொருளை வாங்கி விற்கிறது அவங்களுடைய வியாபாரம். அதில் எவ்வளோ லாபம் ஈட்டுறதுங்கிறது அது அவங்களுடைய வியாபார யுக்தி. இப்போ நம்மளும் இப்போ ஆப்ஷனுக்குள்ளே வாரோம். நம்மக்கிட்ட என்ன கேபிட்டல் இருக்கோ அந்த கேபிட்டலை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரீமியத்தை வாங்கி வச்சு நம்ம
அந்த ப்ரீமியம் ஏறும்போது விற்க போகிறோம். இது நடைமுறையாக நடக்கிறது தான். பட் இதில் வந்து இன்ட்ராடே அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான ஒரு குண்டு சட்டிக்குள்ள நிறைய பேர் உளுந்து தான் இந்த ஆப்ஷன் பையிங்கில் வந்து என்ன ஆகுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பணத்தை இழந்துட்டு போகிறாங்க. சரி, அது நம்ம ஒரு 2வது பார்ட்டாக நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மைண்ட் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்க போகிறோம், என்ன ரேட்டுக்கு நம்ம விற்க போகிறோம், இந்த வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் உள்ள எக்ஸ்பென்சன்ஸ் என்ன, அந்த எக்ஸ்பென்சன்ஸை தாண்டி நமக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட் என்ன, இதை முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம போக போகிற 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சீசன். அதாவது இப்போ ஒரு ஜூஸ் கடை தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன கேபிட்டலை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மந்த்தும் நல்ல ஒரு வெயில் காலம் இருக்கும். அது தாண்டினா ஜூன் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். ஜூலையிலேருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சீசன் வந்து சேஞ்சஸ் ஆகும். இதே மாதிரி எல்லா பிஸ்னஸ்க்கும் இருக்குது. பட் இப்போ ஒரு சில பிஸ்னஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்றாட தேவைகளுக்காக நம்ம வாங்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராகவே நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஆனால் சீசனபிள் பிஸ்னஸை நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த சீசன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வியாபாரம் நடக்கும், அதில் ஒரு லாபத்தையும் பார்க்க முடியும். அப்படி நம்ம ஆப்ஷனில் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய ப்ராடக்ட், அதாவது நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறோமோ அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அந்த சீசனில் உங்களுக்கு என்ன லெவலில் ட்ராவல் ஆகுதுங்கிறத முதல்ல தெரியணும். ஸோ சீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு அப் ட்ரெண்டாக இல்லைனா டவுன் ட்ரெண்டாக. இப்போ நிஃப்டியை தான் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு லெவல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் மோடுக்கு வருது. அந்த கரெக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப மேலே போகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் அந்த கரெக்ஷன் பீரியடில் வாங்கினீங்கன்னா திரும்ப அந்த கரெக்ஷன் வந்து உங்களுக்கு எங்கே போய் உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதோ அங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஏறும். நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட நம்ம வெளியில் வரலாம். ஆனால் இறங்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா அது என்னாகும், ஒரு சீசன் மாறி வாங்கினீங்கன்னா லாஸில் தான் போகும். முதல் விஷயம் சேல்ஸ்மேன் மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம இருக்கணும். சேல்ஸ்மேன் மைண்ட் செட்டில் கேபிட்டல் என்ன ரேட்டுக்கு வாங்க போகிறோம், என்ன ரேட்டுக்கு நம்ம விற்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். 2வது நம்ம எடுக்கக்கூடிய சீசனில் அந்த ஸ்கிரிப்ட் என்ன லெவலில் ட்ராவல் ஆகுதுங்கிறத முதல்ல வாட்ச் பண்ணிக்கணும். 3வதாக பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டைம். இப்போ ஒரு பழக்கடையில் ஒரு பழத்தை வாங்கி ஒரு வியாபாரி விற்கிறாரு அப்படின்னா அந்த பழத்துக்குன்னு ஒரு வேல்யூடான டைம் இருக்கும். அந்த வேல்யூட் டைம் உங்களுக்கு தாண்டிச்சுன்னா அந்த பழம் என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா அழுகி போயிடும். அப்போது அவர் அந்த டைமுக்குள்ளே அவர் என்ன ரேட்டுக்கு வாங்கினாரோ அதில் இருந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ப்ராஃபிட்டை வச்சு அவர் விற்றுட்டு போயிடுவார். இப்போ இதே தான் இப்போ நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸில் ஒரு ப்ரீமியம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ரீமியமுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைமை நீங்கள் கொடுத்தா தான் அந்த ப்ரீமியம் வந்து ஒன்று ஏறும். அப்போ தான் நம்ம அதில் லாபம் பார்க்க முடியும். ஒரு டைமிங்கே இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் மாதிரி இன்ட்ராடேங்கிறது காலையில் நீங்கள் இட்லியை வச்சு ஒரு 50 இட்லி நீங்கள் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அது வியாபாரம் நடந்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். இல்லைன்னா நீங்கள் அது மறுநாள் என்ன செய்யணும், குப்பையில் தான் தூக்கி போடணும். அதே மாதிரி தான் இன்ட்ராடேங்கிறது. பட் ஆனால் இதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம், டைம். இந்த டைம் வந்து உங்களுக்கு 1 மந்த்தோ இல்லை 2 மந்த் பீரியடோ நீங்கள் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் எவ்வளோ லெவலுக்கு நமக்கு ஏறுது, அதில் நம்ம என்ன ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறதுக்கு மெயின் ரீசனான 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டைம். இப்போ இந்த 3ம் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. 4வதாக என்ன, 4வதாக நம்மளுடைய கேபிட்டல் என்ன வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது, ப்ராஃபிட் புக்கிங். இப்போ ஒரு மினிமம் ஒரு 30,000லேருந்து 50,000க்குள்ள ஒரு கேபிட்டல் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டைம் வேல்யூக்கான ப்ரீமியத்தை நம்ம சூஸ் பண்ணுறது
பெஸ்ட்டாக நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேபிட்டல் எந்த லெவலுக்கு கம்மியாக இருக்கோ அந்த லெவலுக்கு நமக்கு டைம் வேல்யூவும் கம்மியாக அமையும். அதனால் ஒரு 30,000 அப்படிங்கிறது ஒரு மீடியமான ஒரு கேபிட்டல். ஸோ இதை வச்சு நீங்கள் 3 மாதம் இல்லை 5 மாதத்து வரைக்கும் நீங்கள் அந்த டைம் வேல்யூஷனை வந்து எடுத்துக்கலாம். அதை உதாரணத்தோடு நம்ம சார்ட்டில் வந்து லாஸ்ட்டில் நம்ம அதை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னால் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். 4வதாக நம்ம பார்த்த பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறது. இப்போ 30,000 கேபிட்டலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீமியம் வந்து உங்களுக்கு 25,000 எடுத்துக்கோங்க. இந்த 25,000க்கு ப்ரோக்கரேஜ் மற்ற சர்வீஸ் டேக்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் டைம் தான் வாங்க போகிறீங்க, ஒன் டைம் தான் செல்லும் பண்ண போகிறீங்க. ஸோ இதை எல்லாம் கழித்து உங்களுக்கு 10% ப்ராஃபிட், அதாவது 25,000க்கு 10%ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,500 ப்ராஃபிட். இந்த 2,500 ப்ராஃபிட் உங்களுக்கு எப்போ வருதோ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. அதாவது ப்ரோக்கரேஜ் எல்லாத்தையுமே கழிச்சது போக 2,500 உங்களுக்கு வந்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. புக் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு சைக்கிளிங் மெத்தடுக்கு கொண்டு வாங்க. இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் செலெக்ஷன் பண்ணுறதே நிறைய பேருக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2 ப்ரீமியம் மட்டும்தான் செலெக்ஷன் பண்ணுவேன். ஒன்று கால் சைடு, ஒன்று புட் சைடு. இப்போது இந்த ஒரு ப்ரீமியத்தையே நான் வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் அந்த ஒரே ப்ரீமியம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து டெய்லி வந்து போய் ஒரு என்ன ப்ரீமியம் செலெக்ஷன் பண்ணுறது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதில் வந்து இதாக இருக்குது, டீட்டா வேல்யூஷன் போயிடுச்சா, இதெல்லாம் பார்க்க வேண்டியதே கிடையாது. சிம்பிளான ஒரு செலெக்ஷன் தான். அது என்னங்கிறத நம்ம சார்ட்டில் பார்த்துருவோம். இப்போ 4வதான விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம். 10% ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன ஒரு டவுன் வரும்போது திரும்பவும் அதே ப்ரீமியத்தை நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். மறுபடி அந்த ப்ரீமியம் காஸ்ட்டுக்கான ப்ராஃபிட் வந்து 10% வரும்போது புக் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து ஒரு 4 ட்ரேடு நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் போட்டிருக்கிற கேபிட்டலுக்கான ப்ராஃபிட் வந்து எந்த லெவலுக்கு உங்களுக்கு வருங்கிறத கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். 40% உங்களுக்கு வரும். இது வந்து வேறு எந்த பிஸ்னஸ்லையுமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த விஷயத்த நம்ம இப்படியே வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 6 மந்த் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கேபிட்டல் அப்படியே வந்து ஒரு டபுள் லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதை வந்து நான் சொல்கிறது ஓடிஎம் காலில் வந்து பண்ணலாம். அது எப்படிங்கிறத சார்ட்டில் பார்ப்போம் வாங்க. ஸோ என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மந்தோடைய 25,000 கால். அதாவது இப்போ நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட், அதாவது ஜூன் மந்த்து வந்து இதோடைய ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 283 லெவல்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 283, 250 வந்து அன்றைக்கி லோ டச் பண்ணியிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாளே வந்து ஒரு ரெக்கவர் ஆகிடுச்சு. 215 வரைக்கும் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிடுச்சு. 250 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் ஜஸ்ட் ஒரு லாட் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 7,000 7,500 தான் வந்து உங்களுடைய மொத்த கேபிட்டலே அடக்கம். நமக்கு ஜூன் மந்தில் நீங்கள் அதை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் வந்து ஒரு டைம் வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வந்துட்டு அதுக்கப்புறமா 1000 ரூபாய்க்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷனுக்கு வந்துட்டு 700 ரூபா 650 ரூபா வரைக்கும் வந்துட்டு இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1,109 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் அடுத்து உங்களுக்கு செப்டம்பரில் இருக்கும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னும் 3 மாதம் வந்து வேல்யூ இருக்குது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் சீசன். ஸோ இந்த ட்ரெண்டிங் சீசனில் இது வந்து உங்களுக்கு ஒரு ஓடிஎம் கால் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஐடிஎம் காலாக உங்களுக்கு மாறி இருக்குது. ஸோ இதே இதில் நான் 25,000 புட்டையும் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா என் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் மோடுக்கு இறங்கும்போது 25,000 புட்டை வந்து நான் பை பண்ணி வைப்பேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகும்போது காலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் வேல்யூ கொடுத்து நம்ம ட்ரேடிங்கை பண்ணுறதில்ல? அடுத்த வாரம் நடக்கக்கூடிய
இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், மறுநாள் வந்து உங்களுக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. இப்போ நம்ம இந்த வாரமோ அடுத்த வாரமோ நம்ம ஒரு எக்ஸ்பைரியை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதோடைய டைம் வேல்யூ வந்து என்ன, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ரேடிங் செஷனில் உங்களுக்கு நடந்தால் மட்டும்தான் உண்டு, இல்லைனா உங்களுக்கு 0. ஸோ நம்ம ஒரு லாங் பீரியடுக்கு நம்ம ஒரு யோசனை பண்ணும்போது, இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம வாங்கியிருக்கிறோம், இன்னைக்கு வேல்யூவுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்குக்கு மேலே ஏறிடுச்சு. இப்போ இதே இது மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் சீரீஸில் நீங்கள் 26,000 காலை வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூவேஷன் இன்னும் உங்களுக்கு டைம் வேல்யூ என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக போகுது. ஸோ இந்த மாதிரி டைம் வேல்யூ கொடுக்கும்போது ப்ரீமியத்தோடைய காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் பட் உங்களுடைய கேபிட்டலுக்கு உத்தரவாதம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சர்ஸை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு அடுத்தடுத்து இந்த ஸ்கிரிப்ட் ஃப்யூச்சரில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாதான் இந்த ஆப்ஷன்லேயுமே வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ 26,000 காலே வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா லெவலில் இருந்த கால் வந்து இன்றைக்கி 800 ரூபா ரேஞ்சுக்கு 26,000 காலே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 26,000 அப்படிங்கிறது மார்ச் 26க்குள்ளே அது ஐடிஎம் காலாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறத தவிர உங்களுக்கு ஒரு கீழே வந்து இறங்கிட்டு அப்படியே நிற்கும் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. என்ன தான் வந்து கொரோனா பீரியடில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் கொடுத்தாலும் கூட மறுபடியும் ரீபேக் எடுத்து உங்களுக்கு மார்க்கெட் மேலே போக தான் செஞ்சுது. ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.